குந்துங்க அப்படின்னா சிரிக்கிறோம். உட்காரு என்பதை விட குந்துதல் என்பதுதான் நல்ல தமிழ் சொல். சில தூய தமிழ் சொற்கள் சென்னையில தான் இருக்கு. அதே மாதிரி மெய்யாலுமா அப்படின்னா சிரிக்கிறோம். உண்மை என்பதை விட மெய் என்பது தூய தமிழ் சொல். நிறைய பேர் என்ன கேட்கறாங்க, சுடு தண்ணி இருக்குதா அப்படின்னு கேட்கறாங்க. தண்ணீர்னாலே முதல்ல என்னன்னா ஐஸ் வாட்டர்னு அர்த்தம், தன்மையான நீர்னு அர்த்தம், குளிர்ச்சியான நீர்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட்ல நீங்க உங்களுக்கு ஹாட் வாட்டர் வேணும்னா வெந்நீர் வேணும்னா கேட்கணுமே தவிர சுடு தண்ணீர் இருக்குதான்னு கேட்கக்கூடாது. அதுக்கு பேர் என்ன, ஹாட் கோல்டு வாட்டர் இருக்கான்னு கேட்கறதா, நடு சென்டர் மாதிரி. ஆமா, நடு சென்டர் மாதிரி. அது தப்பான ஒரு சொல் பிரயோகம். இந்த பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். இது ஆக்சுவலா என்னன்னா, யானைக்கு ஒரு காலம் வரும், பூனைக்கு ஒரு காலம் வரல. யானைக்கு அந்த காலம் வராது, பூனைக்கு அந்த காலம் வராது. அது என்ன அர்த்தம்னா, யானை ஆணைக்கு ஒரு காலம் வந்தால், நெய் அப்படின்னா பசுவிலிருந்து வரக்கூடிய நெய்க்கு ஒரு காலம் வந்தால், சின்ன வயசுல உடம்பு ஹெல்த்தா இருக்கும், நெய்யை போட்டு அள்ளி தின்னா கூட நமக்கு ஒன்றும் ஆகாது, இளமையா இருப்போம். இது இளமையான காலம்னு இருந்தா, நீ ஆணை எடுத்துக்கிற காலம் மட்டுமே உனக்கு இல்லடா ராசா, கொஞ்ச நாள் போச்சுன்னா உனக்கு வயசாயிடும். வயசானா மருந்து சாப்பிடணும். அந்த காலத்துல மருந்து சாப்பிட்டாங்கன்னா தேனோட சேர்த்து மருந்து சாப்பிடுவாங்க. அப்ப தேனோடு சேர்த்து எடுக்கிறதுக்கு பூ நெய்ன்னு பேர். தேனுக்கு இன்னொரு பேர் பூ நெய், பூவிலிருந்து வரக்கூடிய நெய். அப்ப நீ நெய் சாப்பிடுகிற காலம் இருக்கிற உனக்கு பூ நெய் சாப்பிட்ற காலமும் வரும்டா. ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். அப்ப நெய்ங்கிறது என்னன்னா, நம்ம ஆயில் அப்படிங்கிற சொல்லுக்கு தமிழ்ல நெய் தான். அது எள்ளோடு சேர்ந்தால் எண்ணெய், வேப்ப மரத்துலேருந்து வந்தால் வேப்ப நெய், இழுப்பிலிருந்து வந்தால் இழுப்ப நெய். ஆனால் நம்ம என்ன சொல்றோம், எல்லாத்துக்கும் காமனா எண்ணெய் எண்ணெய் எண்ணெய். இந்த மாதிரியான தவறான பிரயோகங்கள் நிறைய உண்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா, விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வரியா, இழுப்பு எண்ணெய் வாங்கிட்டு வரியா, வேப்ப எண்ணெய் வாங்கிட்டு வரியாமா. எண்ணெய்னாலே எள்ளிலிருந்து வருவது தான் எண்ணெய். மற்றதுக்கு பேர்லாம் எண்ணெய் கிடையாது. மற்றதுக்கு பேரெல்லாம் நெய்யோடு சேர்த்து வேப்ப நெய், இழுப்பை நெய் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நான் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் சொல்றேன் பாருங்க. திருக்குறளை முதல்ல பாடமாக்கி பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது வள்ளலார். முதியவர்களை ஒன்று சேர்த்து முதியோர் கல்விங்கிற திட்டத்தை முதல்ல கொண்டு வந்தது வள்ளலார். எல்லாரும் கோயில், எல்லாரும் கோட்டம், எல்லாரும் தர்மச்சத்திரம்னு சொன்னப்போ, சாப்பாடு போடுற இடத்துக்கு தர்மசாலைனும், கோயில் இருக்கிற இடத்துக்கு சபைனும், ஒரு ஆன்மீக அமைப்புக்கு சங்கம்னு பேர் வச்சு புரட்சி செஞ்சது வள்ளலார். அதை விட ஒரு பெரிய வியப்பு என்னன்னா, துறவிகள் அடுப்பை மூட்டக்கூடாதுன்னு ஒரு விதி இருந்தது. அவங்களுக்கு சாப்பாடு அவங்க செஞ்சுக்கூடாது. நீங்க புத்தர் பார்த்தீங்கன்னா கையேந்தி தான் உணவு வாங்கி சாப்பிட்டாரு. விவேகானந்தர் பார்த்தீங்கன்னாலும் வீடு வீடா தட்டி கையேந்தி தான் உணவு வாங்கி சாப்பிட்டார். ஏன்னா துறவினுடைய நெறி அப்படி. நான் இப்போ என்ன இருக்கும் என் கையில், அது எனக்கு இருக்கக்கூடாது. 5 இட்லி வாங்குறேன், 2 இட்லி சாப்பிட்டேன், 3 இட்லி நான் மத்தியானத்துக்கு வச்சுக்கூடாது, நான் தூக்கி போட்டுடணும். திரும்ப மத்தியானத்துக்கு நான் திரும்ப பிச்சை எடுக்கணும். ஏன்னா அதுதான் துறவு. நான் எதையுமே எனக்குன்னு சேர்த்து வச்சுக்க மாட்டேங்கிறதான் துறவு. ஆனால் இந்த துறவி வரிசையிலேயே அடுப்பை மூட்டி உணவு சமைக்க கூடாதுங்கிற மரபை மாற்றி ஒரு அடுப்பை ஏற்றி ஊருக்கே சோறு போட்ட ஒரு துறவி என்றால் அது வள்ளல் பெருமான் தான். அது ஒரு புரட்சி தான். அது எவ்வளவு பெரிய புரட்சி. அதான் நான் ரொம்ப வியந்து சொல்வேன். நெருப்பை கொண்டு இன்னொரு நெருப்பை அணைக்க முடியுமா, அடுப்பின் நெருப்பை கொண்டு வயிற்றின் நெருப்பை அணைத்தார் வள்ளல் பெருமான் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி ஒரு விஷயத்தை வள்ளல் பெருமான் மாதிரி இந்த விஷயங்கள்லாம் வேறு யாருமே இந்த புரட்சிகரமான இதை செய்யலை.